ஒரு மனுஷன் 19 நாளா சாப்பிடாம வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு, அவரு ஹங்கர் ஸ்ட்ரைக் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி தன் உயிரையே பணயம் வச்சு அவரு எதுக்கு போராடணும்? யார் அவரு? அவருதான் சோனம் வாங்ஷுக். 2009ல ரிலீஸ் ஆன நண்பன் மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல நம்ம எல்லாரையுமே கண்டிப்பா அழ வச்ச ஒரு கேரக்டர் தான் கொசக்சி பசப்புகள். இப்படி ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்லயே இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? இந்த கதை சினிமால ஆரம்பிக்கல. இது 1966ல லடாக்ல ஹிமாலயாஸ் ரீஜியன்ல ஆரம்பிக்குது. இப்ப நம்மளுக்கு லடாக் அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? ஸ்னோ, மவுண்டன்ஸ், ராயல் என்ஃபீல்ட், பைக்கர்ஸ், ட்ரெக்கிங் இப்படியெல்லாம் ஞாபகம் வரும். ஆனா இதுவே ஒரு 60 இயர்ஸ் பேக் போய் பார்த்தா, லடாக் ஒரு அன்டெவலப்டான பிளேஸ். ஸ்கூல் இல்ல, ப்ராப்பர் ஃபெசிலிட்டி இல்ல, ரோட் ஃபெசிலிட்டி இல்ல, ஹோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு ப்ராப்பரான லிவிங்கே இல்லாம வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு இடத்துல தான் பொறக்குறாரு நம்ம சோனம் வாங்ஷுக். சோனம் வாங்ஷுக் தன்னோட 9 வயசு வரைக்கும் ஸ்கூல்னா என்னன்னு கூட தெரியாம இருந்து வளர்ந்திருக்காரு. ஏன் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா படிக்கிறதுல? அப்படின்றதுனால இல்ல. அங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கூலிங் இல்ல. அதான் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாரி ரோட் ஃபெசிலிட்டீஸ் இல்ல, ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல. அப்படின்னா ஸ்கூலும் அங்க இல்ல. ஸோ ரொம்ப தூரம் போய் படிக்கணும் அப்படின்றதுனால குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணாம அவங்க வீட்ல இருக்க பேரண்ட்ஸே தான் அவங்களுக்கு டீச் பண்றாங்க. இப்படிதான் நம்ம சோனம் வாங்ஷுக்கோட அம்மாவும் டீச் பண்றாங்க. இது எல்லாமே அவரோட லைஃப்